நெமிலி அருகே 12ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த புன்னை கிராமத்தைச் சேர்ந்தவர் தணிக்கை அசலம். அவருடைய இளைய மகன் சிதம்பரம் நெமிலி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் சிதம்பரம் பொதுத் தேர்வு எழுதிவிட்டு தன் நண்பர்களுடன் தன் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கிணற்றில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்பொழுது சிதம்பரம் தண்ணீரில் இருந்து நீண்ட நேரம் மேலே வராததால் உடன் இருந்த நண்பர்கள் வீட்டிற்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெமிலி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சிதம்பரம் இறந்த நிலையில் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து நெமிலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்வு எழுதிவிட்டு குளிக்கச் சென்ற போது மாணவன் கிணற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணப்பாக்கம் அருகே மீன் பிடிக்க வீசிய வலையில் 10 அடி மலைப்பாம்பு சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் உள்ள ஏரியில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மீன் பிடிக்க வலை கட்டியுள்ளனர். அப்போது அதில் சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பானாவரம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் பானாவரம் வனச்சரகத்தைச் சேர்ந்த வனத்துறையினர் உடனடியாக அங்கு சென்று வலையை அறுத்து மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டனர். இதையடுத்து அந்த மலைப்பாம்பை அங்கிருந்து வனத்துறையினர் கொண்டு பானாவரம் காப்பு காட்டில் விட்டனர். மீன் பிடிப்பதற்காக கட்டப்பட்ட வலையில் மலைப்பாம்பு சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாநகராட்சி 2வது மாநகர பகுதி கழக சார்பில் சின்ன காஞ்சிபுரம் காவல் நிலையம் அருகே பகுதி கழக செயலாளர் சந்துரு தலைமையில் தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், எம்எல்ஏ சுந்தர், மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திமுக கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், சமீபத்தில் மத்திய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் செயல்படுவதை கண்டித்து அனைத்து கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் 65க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு அதில் உரையாற்றி சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்றும், அனைத்து கட்சி கூட்டத்தில் கோரப்பட்ட கருத்து ஏற்று பெருந்தன்மையை காண்பித்த முதல்வரை அனைவரும் பாராட்டும் நிலையில் ஜெயக்குமார் நாடகம் என்கிறார் என்றும், அந்நாடகத்தில் ஜெயக்குமார் வில்லனா அல்லது காமெடியனா என கேள்வி எழுப்பி பேசினார். அனைத்து கட்சி கூட்டத்தை தளபதி கூட்டினார். அழகாக சுந்தர் சொன்னார், 64 கட்சிகள் இருக்கிறது, ஏறத்தாழ 58 கட்சிகள் வந்துருச்சு. உள்ளபடியே நான் சொல்கிறேன், வந்தது இந்த 58 கட்சிக்காரனும் தளபதி MK ஸ்டாலினை மனம் திறந்து பாராட்டி வாழ்த்தி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற தலைவர் பேசுறார். இதே ஜெயக்குமார் நேரில் எதிர்த்து தான் உட்காந்துருந்தார். என்கிட்ட நல்லா தகுதி சிரிச்சு பேசிட்டு கொடுத்த ஸ்நாக் எல்லாம் 1க்கு 2 வாங்கி சாப்பிட்டேன். நம்ம பிள்ளைதான், நம்ம ஆள் தான், அவங்க அப்பா நம்ம கட்சி கவுன்சிலர் இருந்தோம். அதனால தான் ரொம்ப நான் ஜெயக்குமார் திட்டுறது இல்லை. காரணம் நம்மகிட்ட இருந்து போனது 1, 2 இருக்கு. அதனால அவசரப்பட்டு திட்ட முடியல. அது மட்டும் இல்லை, யார் எப்போ வருமானம் தெரியல. இப்போ போகிற நிலைமையை பார்த்தா, அந்த கட்சி இருக்கிற நிலைமையை பார்த்தா நம்ம யாரையுமே திட்டக்கூடாது. அவசரப்பட்டு யாரும் திட்டி விட முடியாது. காரணம், செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் நேரடியாக அடிக்கடி ஆகிடுச்சு. ஆனவனே எத்தனை பேர் வர போகிறாங்களோ, சுந்தர் எத்தனை பேர் சேர்க்க போகிறாங்களோ தெரியாது. கரூர் சட்டமன்ற தொகுதி கழகத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கரூர் அருகே வாங்கல் பகுதியில் உள்ள வாங்குளம்மன் திடலில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கரூர் மாவட்ட அவைத்தலைவர் திருவிக தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் MR விஜயபாஸ்கர், சின்னசாமி, காமராஜ் என சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான MR விஜயபாஸ்கர், மின்சார கட்டணம் உயர்ந்துவிட்டது, விரைவில் பேருந்து கட்டணம் உயர இருக்கின்றது என்றும், பால் விலை உயர்ந்துவிட்டது, நிலத்தின் மதிப்பீடு கட்டணம் உயர்ந்துவிட்டது, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்துவிட்டது என்றும், 50% கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது, இந்த ஆட்சி வேண்டுமா என சிந்தித்து வாக்களியுங்கள் என விமர்சித்து பேசினார். வருஷத்துக்கு 6% மின்சார கட்டணம் உயர்வு.
மார்ச் மாசம் முடிஞ்சு ஏப்ரல் மாசம் வந்துனா 6% ஏறிடும். நீ 100 ரூபாய் கட்டினா 106 ரூபாய் அடுத்த தடவை பாத்துக்கோ. மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது. எவ்வளோடான்னு கேட்டா அந்த ஆபீஸ்ல இருக்காம்பா, இபி ஆபீஸ் இருக்கிறவனுக்கே கணக்கு தெரியறது இல்ல, பேசவே மாட்டேங்கிறான். கேட்டா டெபாசிட்ங்கிறான், போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது. விரைவில் பேருந்து கட்டணம் உயர இருக்கிறது. பால் விலை உயர்ந்து விட்டது. நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பு உயர்ந்து விட்டது. பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்து விட்டது. அடிக்கலாம் கொள்ள 50% கமிஷனு. இந்த ஆட்சி வேணுமா பாத்துக்க. திமுக காரன் சொல்றான் அவ்வளவுதான், அடுத்தது முடிஞ்சு போச்சு, நாங்க வரமாட்டோம், இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, நாங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சுட்டிடுறோம். அதுதான் நிலை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நிறைவு பெற்றது. கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்கள், அரசு ஒப்பந்ததாரர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் தொடர்ந்து 12 மணி நேரத்திற்கு மேல் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள பொங்குமிஸ் மணி என்பவர் வீடு, கோதை நகர் பகுதியில் அமைந்துள்ள சக்திமிஸ் கார்த்தி என்பவர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கேரள மாநிலத்தைச் சார்ந்த அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பரான கொங்குமிஸ் மணி மற்றும் சக்தி மிஸ் கார்த்தி, அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்த் ஆகியோர் இல்லத்தில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறையின் சோதனை நிறைவு பெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.